திடீர்னு ஏன் சார் பன்னீர் பாபு வந்து விசிகாலிருந்து ரிசைன் பண்ணிட்டு திமுக போய் ஜாயின் பண்ணாரு? சீட்டு கொடுக்காதனாலே சார் இந்த பிரச்சனை? கொடுத்தா தான் என்னவா? அவர் சீட்டு கொடுத்து எல்லாம் அப்படி ஒன்றா தான் சார் இருந்தார். சார் உங்களுக்கு பன்னீர் பாபு பற்றி தெரியுமா? வெளிச்சம் டிவிக்கு ஓனர்ன்ற மாதிரி அதாவது கூடிச்சிட்டு நீலாங்கரை ஸ்டேஷனில் வந்து அவரை பிடிச்சின்னு போனாங்க. அப்புறம் வெளிச்சத்தை பொறுப்பாளர் தான் போய் கூப்பிட்டு வந்தாங்க. அங்கங்கே ரோட்டில் பிடிச்சிட்டு பனியனோட உழுந்து கிடப்பாரு. சத்தியமாக நம்புங்க சார், இன்னைக்கு எல்லாரும் போடுறாங்க சார். அப்படியே பன்னீர் பாபு குடிச்சிட்டு ரோட்டில் உழுந்து கிடக்கிற மாதிரியும் அவர் வந்து சோத்துக்கே கஷ்டப்பட்டு அங்கே இங்கேன்னு ஏதோ அந்த ஊடு புரோக்கர் பண்ண மாதிரியும். சார் பன்னீர் பாபுவை பொறுத்தவரை அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன், பல இன்வெஸ்டர்களை அவர் வச்சுருக்காரு. கொஞ்சம் ரியல் எஸ்டேட்டை கொஞ்சம் நேர்மையாக பண்ணுகிற நபர், பெரிய கோட்டீஸ்வரன். சரி, நான் என்ன சொல்கிறேன், அந்த ஆள் தேர்தலுக்கு முன்னாடி வந்து இப்படிலாம் பண்ணார்ல, எதுக்கு அவரை கூட்டி எம்எல்ஏ சீட்டு கொடுத்தீங்க? அப்போ நீங்கள் சீட்டு கொடுத்தீங்கன்னா அடிப்படை தகுதி இப்படிலாம் இருக்கணுமா சொல்லுங்கள்? அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அப்போது பன்னீர் பாபுவிடம் இருக்கிற அந்த செல்வாக்கிற்காக தான் வந்து அவருக்கு வந்து சீட்டு கொடுத்தாங்க. இப்போ இதுக்கு உள்ளதான் நமக்கு ஒன்றும் தெரியல. இதே பன்னீர் பாபு வெளிச்சம் டிவிக்கு இன்சார்ஜ். அப்போது அவங்க ஒரு முன்னாள் எம்எல்ஏ வச்சு பன்னீர் பாபு ஒத்த காசு கூட இதில் இல்லை, அந்த ஆள் வந்து டிவியை கைப்பற்ற நினைக்கிறார் அப்படின்லாம் இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தோடனே, நேற்று பன்னீர் பாபு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. இங்கே பார், டிவி நான் எந்தெல்லாம் சொல்லல, வந்து தமிழகம் முழுக்க இருக்கிற விடுதலை சிறுத்தைகளிடையே நீங்கள் பணம் அந்த 1 பவுனு 2 பவுனு 1/2 கிராமு 1/4 கிராமுன்னு காசு வாங்கி தான் டிவி ஆரம்பித்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற சிறுத்தைகள் முழுக்க அந்த டிவியில் போட்ட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்த காசு 60%. ஒரே ஒரு பன்னீர் பாபு நான் கொடுத்தது 40. 100 ரூபாய், இப்படி சொல்கிறேன், 100 ரூபாய் ஒரு பொருளோட விலை. அந்த பொருளை வாங்குகிறோம், அதில் 60 ரூபா நீங்கள் எல்லாம் சேர்த்து கொடுத்தீங்க. நான் 40 ரூபா சேர்த்து கொடுத்தேன். நான் 40 ரூபா கொடுத்தேன். அப்போது இதில் யார் மெஜாரிட்டி ஷேர் யார்? அப்போ அந்த தனிநபர் தானே. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி வந்து இந்த டிவி ஆரம்பிக்கும் போது அந்த சேட்டலைட் வந்து அப்போ வாடகைக்கு தான். நீங்கள் இதுக்கு முன்னாடிலாம் வந்து இங்கேருந்து ரெக்கார்ட் பண்ணி அந்த கேசட்டை சிங்கப்பூருக்கு அனுப்பிச்சு அங்கேருந்து வந்து சேட்டலைட்டில் போடுவாங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் இவங்கள ஒரு சில சேட்டலைட் ஆரம்பித்த பிறகு அவங்ககிட்ட ரெண்டல் பேசிக்கில் நாங்கள் வந்து ஒரு வழி பண்ணி தரேன், நீங்கள் கொஞ்சம் விடுங்க சாமி யாருக்கல அப்படிலாம் பேசி வந்தாங்க. அப்போ வந்து சில மத்திய அரசோடு ஏற்பட்ட அந்த கொள்கை ரீதியான விஷயங்களை விமர்சித்தால அவங்க வந்து அதை வந்து தடை பண்ணியதாகவும், நீனே நானே வாங்குறேன், இந்த வீட்டு சொல்லுவார்ல யாரு நாயகன் படத்தில், ஐயரே 5 ஆம்புலன்ஸ் வாங்குறேன், ஐயரே எவ்வளோ ஐயரே இது அப்படின்றதால அந்த மாதிரி இந்த மாதிரி மறிக்கிறாங்களா, நம்மளே சொந்தமாக சேட்டலைட்டை அந்த கம்பெனியை நம்ம வந்து உருவாக்கிடுவோம்னு சொல்லிட்டு அவரோட சொந்த பணத்தில் அவர் 2 மகன்கள் பேரில் அந்த சேட்டலைட்டு அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி ஒளிபரப்பார். இப்போ இதில் யார் மெஜாரிட்டி? அவர் தானே மெஜாரிட்டி. அப்போ ஒன்றுமே இல்லாமல் நம்ம உங்கள் ஊரில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து மானே தேனே பொன்மானேன்றீங்க, அப்புறம் போயிட்டா பஸ்ரு கிஸ்ன்றீங்க. இது என்ன நியாயம்? அதே மாதிரி இந்த சங்கத்தமிழன் ஒருத்தர் பாவம் இல்லை, என்னையும் வெளிஞ்சுறையாக அவர் பேசியிருந்தார். ஒரு மனக்குமுறல் தானே. அப்போ இந்த நம்ம ரவிக்குமார் எம்பி, சிந்தனை செல்வன், ஆளுநர் ஷானவாஸ், அது எங்கே இருக்காருன்னு தெரியல, இவங்க 3 பேரும் ஒரு டார்ச்சர் பண்ணி வந்து அவரை கட்சி விட்டு இடைக்காலமாக நீக்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது என்னத்தையோ பேசுறதுன்னு தெரில. இப்போ நான் அந்த மேலே உலகம் போனேன்ல, அப்போ பயங்கரமாக ரோல் பண்ணார் சங்கத்தமிழன். சரவணை எல்லாம் சரக்கரைக்கெல்லாம் ஊற்றி விட்டு ஏர்போர்ட் மூர்த்தி உள்ளே வந்தால் அவ்வளோதான் ஆய்வின் கோஷம் கூட வச்சார். போலீஸ் என்ன கூட்டு அப்படியே மூவ் பண்ணுது திரும்பவும். உடனே சரக்கருக்கு போட்டு மேலே ஏற்றி விட்டார் டவரில். மூர்த்தி வந்தோன்னா கீழே குச்சிடுவோம். அப்படிலாம் கோலம் பண்ணி அந்த ஊருக்காரங்க ஒரு 10 பேரை கூப்பிட்டு இவர் யூடியூப் சேனலில் கூப்பிட்டு பேசு, மூர்த்தியா அவள் யாருன்னு எங்களுக்கு தெரியும் இருக்கட்டும் பின்னா மூர்த்தியெல்லாம் எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது, நாங்களாம் அவரை கூப்பிடல. சரி இன்னும் இப்போ அதுக்கு கூப்பிட தான் வரணுமா? அப்படிலாம் நம்ம வந்து கோலம் பண்ணவர். ஏன் சொல்லுவாங்கன்னா அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனுக்கு கொஞ்சம் ரொம்ப நெருக்கமானவர். அவரோட நலனில் இருந்து ஒரு சிறுத்தையா என்னையா எல்லாமே அங்கே போய் உழுந்து கிடைக்கிறீங்க, இந்த திமுக கூட மானக்கட்ட கூட்டணி, எங்கள் கூட்டணி மானக்கட்டு தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படிலாம் பேசியிருந்தார் சார். இதில் இந்த நான் சொன்ன இந்த 3 பேரும் திமுகவோட ட்ரைனிங் ஆனவங்க. அப்போ திமுக சொல்லுது, ஏன்னா அவங்க கூட ஒருத்தர் நின்று ஏதாவது கண்டாமலான்னு பேசினுக்கிறான், நீங்கள் பாட்டு விட்டுக்கிறீங்க, அதை சொல்லி ஏதாவது சரி பண்ணீங்கன்னு இவங்க 3 பேரும் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து அவரை வந்து இன்றைக்கி ஒரு 3 மாதம் நீக்கியிருக்காங்க. அது பெரிய
இப்போ இப்போ இவர் கொஞ்சம் நல்லபடியாக இப்போ பேசினுக்கிறாங்க, இல்லை அவர் உண்மையான சேர்த்து அவரை சேர்த்துனுங்குதுன்னு. இப்போ இதே சரவணனை அந்த இவரை கட்சி விட்டு எடுத்தாங்கன்னு வச்சிங்களேன், என்னென்ன பண்ணான்னு தெரியுமா அவன் அப்படின்னு எப்படி இந்த பனையர் பாபு மீது அவதூறு இன்றைக்கு வீசப்படுகிறதோ அதே மாதிரி அவரையும் அவதூறு பண்ணுவாங்க. இது ஒரு மட்டமான பாலிசி சார். ஏன்னா இன்றைக்கு அவதூறு பேசுகிறவர்கள் எல்லாருமே பனையர் பாபு அவதூறு பேசுகிறவர்கள் ஏதோ உங்களை மாதிரி ஐயன்மாரெலாம் இல்லை, பன்னீர் அவங்க இவங்கெல்லாம் இல்லை, எல்லாம் எசிக்கல் தான். ஒரே சமூகத்தில் இருந்து போடுங்க அப்படின்னு கண்ணாமண்ணான்னு பேச வைக்கிறது அது எப்படி அது வெளியிலேருந்து பார்க்குறான் என்ன நினைப்பான், நேற்று வரைக்கும் தூக்கி சுமந்தானா அவங்கள்ட்ட வாங்கி தின்னாங்க கஞ்சி குடிச்சாங்க பாரு இன்னைக்கு சரி கேவலமான ஜாதி போல இருக்குது இது, நான் சொல்லல இவனை இப்படிதான் இருப்பானு அப்படின்னு மற்றவர்கள் பேசுவதற்கு இது ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தியது. இப்போ நீங்க இதே இப்போ வெளிச்சம் டிவி சம்பந்தமா யார் பேசணும் சொல்லுங்க, யார் பேசணும்? திருமாவளவன் பேசணும், அவர் தான் அவர் தானே பேசணும். வந்தவங்க போனவங்க இப்போ இவர் எஸ்.எஸ். பாலாஜி வேற சமூகம், அப்போ இது எப்படி சரியா இருக்கும்? இப்போ அந்த உணர்வு அங்கே மதிக்கப்பட்ட பல பேர் இருக்காங்க சார். இது என்ன சொல்லியிருக்கணும் உள்ள சிறுத்தையில, பனையூர் பாபு மீது குற்றம் இருந்தால் கூட திருமாவளவன் அவர்கள் பேசிட்டோம், நீ தான் எங்க ஆளை குச்சி இப்படி கண்ணாமண்ணான்னு பேசுற, யாரும் தப்பு இருக்கட்டையா, இவ்வளவு நாள் வெளிச்சம் டிவி உருவாக்கி கொடுத்தாருல, நமக்கு தான் ஒரு டிவியை உருவாக்குனார்ல, ஏற்கனவே ஒரு கேபிள் டிவி அந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருந்தார். இன்னைக்கு அவர் வர காரை பார்த்துருக்கீங்களா, அது பல கோடி இருக்கும். சும்மா சோத்துக்கு வழி இல்லாதவெல்லாம் அவர் இவர் இப்படின்று சமூக மக்களின் மனநிலையை விடுதலை சிறுத்தை தலைமைக்கோ இல்லை விடுதலை சிறுத்தைக்கு ஆவாதவனா அவன் எல்லாருக்கும் ஆவாதவன், அவன் சமூக விரோதி, அவன் இந்த சாதியில அவன் மாறி பிறந்துட்டான், அவன் இந்த சாதி விட்டு எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு தவறான மனநிலையில் இங்கே பல பேர் வளர்க்கப்பட்டிருக்கார்கள். அதாவது தான் இன்னைக்கு கண்ணாமண்ணான்னு பேசுறான் அந்த மனுஷன். அந்த மனுஷன் ஒரு டீசெண்டாக தான், ஏன்னா அவரு பாலன் பிராட்டப் அவரோட பிஸ்னஸ் அது இதுன்னு கொஞ்சம் இருந்தவர். அவர் சார் முரண்பாடு ஆகுது. அவர் இப்போ இங்கேருந்து வெளியே வந்துட்டு நான் வேற ஒரு இடம் போகிறேன்னு நினைக்கிறாரு, திமுகவுக்கு போறாரு. இப்போ நீயே திமுக காரன் தானப்பா, அப்போ நாங்களாம் உன்னை எவ்வளோ விமர்சனம் பண்ணேன், நீ திமுக காரனா இருக்கிறேன்னு. இப்போ திமுகவுக்கு போன உடனே கண்ணாமண்ணான்னு பேச விடுறீங்க. ஆனால் இடையில திமுக நல்ல கட்சி தான் வேற சொல்லிக்கிறீங்க. நல்ல இடத்துல தானே போய்க்கிறாரு, சின்ன பாஸ் விட்டு பெரிய பாஸ் கிட்ட போயிருக்காரு, என்ன பாஸ் உங்களுக்கு பிரச்சனை? அப்போ இதையெல்லாம் ஒரு அநாகரிகத்தின் உச்சம். இதை தயவு செய்து இப்போ பாருங்களேன், இது கீழே இவன் மயிருக்குன்னா இவன் எங்களை விமர்சனம் பண்றவன் தானே. நான் ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகளையோ அவர்கள் செயல்பாடுகளில் இருக்கிற குறையத்தான் விமர்சிப்பதை தவிர, இப்போ டிஜிபி ஆஃபீஸ் முன்னாடி அதுக்கு முன்னாடி பெரம்பலூர்ல தரார் இருந்தது சார், எல்லாருமே எங்க சமூக பெண்கள் தான், பெரும்பாலும் பெண்கள் தான், 90% 80% பெண்கள் உட்காந்து அந்த மீட்டிங்கை கேட்குறாங்க சார். மூர்த்தி தான் உனக்கு ஆவாதனை, அந்த பெண்கள் என்ன பண்ண டம்முன்னு கல் அடிக்கிறான், பொம்பளைங்க பாவல, அதுக்கு ஒரு சிலர் அழுகுங்க. அப்புறம் சட்டம் மூட்டிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் தான் சாமியை உக்கிரமாவதுன்னு வச்சுங்களேன். அப்புறம் பேசி முடிச்சிட்டோம் சார். அப்போ போலீஸ் என்னை கம்ப்ளைண்ட் கேட்குறேன். நான் சொன்னேன் கம்ப்ளைண்ட்லாம் விடுங்க, எல்லாம் எங்கள் ஆளுங்க தானே, இதுதான் நீங்கள் ஒயின் ஷாப், இந்த ஒயின் ஷாப் மூடினீங்கன்னா பிரச்சனை இருக்காது, 12 மணிக்கு அதை திறந்த உடனே பட்டுன்னு 12:10 வட்டான் பார் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்தவர்கள் பேனர் அடிச்சான் சார், இந்த கொடி இது இருக்குல்ல நீட்டாக இருக்கும் பைப்பு, அதை ஒரு 10 நாள் திரும்பி போயிட்டாங்க. திருட்டு போயிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது, எடுத்து போயிட்டாங்க. அந்த கம்பெனிக்கார் ஏங்க என்னங்க இந்த மாதிரி இவ்வளோ காணுங்க, அது என்னங்க ஆக போகுது, அதே எங்கால எத்தனை என்ன பண்ண போகிறான், எத்தனை கூட்டாண்டே அவன் கட்சி விடுதலை சிறுத்தை கொடியை நடுவான், இல்லை ஏதாவது துணி கிணி காய போடுவான், இல்லை கொஞ்சம் ஓவராக காசு இல்லைன்னா என்ன ஒரு பீரகரை ஒரு கோட்டை கட்ட வாங்கி குடிப்பான், குடிச்சிட்டு போட்டோம். இப்போ என்ன ஆகிட போகுது, அதில் குடிமுறை போதே அப்படின்னு நான் சொல்கிறேன். கம்பி எடுக்காத, நீ போன கம்பி எடுத்து போது நான் தான் காசு கட்டணும். ஒரு கோட்டீஸ்வர இயக்கம், கோட்டீஸ்வர தலைவர் சொல்றாரு, நம்ம சோத்துக்கு வழி இல்லாதவங்க நம்மளால தானே எடுத்துன்னு போறான் அப்படின்னு நம்ம விடுறோம். அதில் போலீஸ் என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். எல்லாம் நான் இங்கே ஆளுங்க தான் சார், கொடுங்க சார் கம்ப்ளைண்ட், இன்னும் வரையும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். ஆனால் எந்த அவன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் பாருங்க, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, பாதிக்கப்பட்டவர் நான். இந்த கல்யாண மண்டபத்தை அடிச்சு கண்ணாடியெல்லாம் உடச்சிருக்கீங்க, நான் என்ன போலீஸ் கம்ப்ளைண்ட் கேட்குது, நான் கொடுக்கல எங்காலுன்னு அவன் கொடுக்குறான் சார். எப்படி சார் இது? டிஜிபி ஆஃபீஸ் முன்னாடி தகராறு நடக்குது. எல்லாம் ஆய்வுன்னா மதுரையில் பேசினார்ல, பறையனை அவனாவது சொல்லி சேரிக்கையில் வந்தால் செருப்பால் எடுத்து விரட்டுங்க அந்த நாய்களை
அப்படின்னு ஒன்று சொன்னார். அதில் தான் பிரச்சனை கொஞ்சம் உக்கிரமாகுதுன்னு வச்சிங்களேன். எல்லாம் 5 பேர் சண்டை போடுறான், வந்து அடிக்கிறான், நான் டிபெண்ட் பண்ணி தான் வரேன். ஒரு கட்டத்துக்கு மேலே செருப்பு எடுத்து என் மேலே வீசிட்டு அண்ணன் திரும்ப வாய்கன்னா சரிடா சபாசராடே எடுத்தீங்களா சார், ஏன் சார் நீங்கள் சபாசரா அப்படின்னு நானும் கொஞ்சம் உக்கிரமாக வரேன். இது எல்லாரும் பார்க்குறான் சார். கிட்டத்தட்ட ஒரு 40-50 கேமராக்கள் அதை வாட்ச் பண்ணான் சார். இல்லைன்னு வச்சுங்க, ஆமாம் அந்த மூர்த்தி ஒரு மாதிரியான அவன் போய் நம்ம சீண்டி இருப்பான் அப்படின்னு போய் சொல்லுவாங்க. அப்புறம் ஏதோ சம்பவம் வந்து சார், சரி அவங்களுக்கு ஏதோ காயங்க என்னீங்க, சரி அது எப்படி வந்ததுன்னு கடவுளுக்கு தான் தெரியும்னு வச்சுங்களேன். காயனீங்க, அதுக்கு ஒரு கேஸ் போட்டிங்க, சரி ஓகே சார். அப்பயும் எனக்கு போலீஸ் வந்து புகார் கொடுக்க சொல்லுது. நான் அப்பவும் பாருங்க வானாங்கன்றேன் சார், விடுங்க சார், ஏதோ எங்கள் ஆளுங்க ஏதோ வந்தான் அது போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அப்புறம் அவன் நாளைக்கு கேஸு அது இதுன்னு நாளைக்கு போய் கம்பல் அடமானம் வைக்கிறேன், மூக்குத்தி அடமானம் வைக்கிறேன்மா. என்னது சார் விடுங்கண்ணா? இல்லை சார், இது வேறு மாதிரி போகுது சார், தயவு செஞ்சு வந்து நாங்கள் அவங்க கம்ப்ளைண்ட் வாங்கி அப்புறம் நாங்கள் ப்ரொசீட் பண்ணோம்னா அது நாங்கள் ரொம்ப நடுநிலையாக இருக்குன்னு வந்துடும். அதாவது நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க சார், ஒரு ஃபார்முலா, சரி எழுதிங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தோம் சார். போட்டாமல் இருக்குண்டா சார். இந்த மாதிரி தான் சார் இன்றைக்கி வந்து ஒரு பெரும் சமூகத்தை இன்றைக்கு மாற வைத்திருக்கிறார்கள், மாட்டியிருக்காரு. ரொம்ப கேவலமாக இருக்குது. அதாவது நீங்கள் இப்போ வேல்முருகன் பாமகலேருந்து வந்தார், தலைவருக்குள்ளே ஏதாவது பேசிப்பாங்க. ஏதாவது ஒரு வன்னியர் போய் இவன் வன்னியனே இல்லை, இந்த ஆள் அந்த ஆள் அது இது ஏதாவது பேசி பார்த்துருக்கீங்களா? அந்த சமூகம் ஒரு கண்ணியத்தை கடைபிடிக்கிறது. ஒரு கண்ணியத்திற்கே ஒரு எங்கள் சமூகம் சில கயவாளிகளால் அது கரைபிடிந்து இருக்கிறது. அதனால தான் அந்த வந்து இன்னைக்கு வந்து பனையர் பாபுவை கண்ட மேனிக்கு பேசுகிறேன். அது பார்க்கறதுக்கே நமக்கு வந்து ஒரு அநாகரிகமாக இருக்குது. இது இவங்க போடுற சண்டை. உங்களுக்கு வேணும் பன்னீர் பாபுக்கு போனை போடுங்க, போட்டு பேசுங்க. அதை விட்டுட்டு நாங்கள்லாம் பிறக்கும்போது அதோட பிறந்தவங்கன்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் எழுதுறது, அது பொது வழியில் வருகிற போது அது ஒரு மாதிரியா போய் நிற்குது இல்லையா? எப்போதான் திருந்த போகிறான்னு ஒன்றும் தெரியல கொஞ்சம் பேர்.